கள்ளக்குறிச்சியில் வந்துட்டு கள்ளச்சாராயம் தொடர்பாக அடுத்தடுத்த உயிரிழப்புகள் எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு. இது திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்க போகுது? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. நேற்று தான் புதுசாக காட்சி கடை திறந்து இன்னைக்கு செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. காட்சி காலகாலமாக வச்சுட்டு தான் இருக்காங்க. போலீஸுக்கு தெரியாமல் எதையுமே செய்ய முடியாது. போலீஸுக்கு மாமூல் கொடுக்காம எதையுமே இந்த நாட்டில் செய்து முடியாது அப்படின்றத மட்டும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். குடும்பம் பாவம், அந்த குடும்பம் என்ன பாவம்? இவன் போய் கள்ளச்சாராயம் குடிக்கிறதுக்கு பாதிக்கப்படுறது அந்த குடும்பம். அந்த இதில் இறக்கப்படுவாங்க தவிர செத்தவனை பார்த்து அவங்க இறக்கப்படுவாங்க. ரெண்டு பேரும் பிடிச்சி போய் எதோ காசு கம்மியாக இருக்குது, கூட குறையாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக குடிக்கலான்னு சொல்லி கள்ளச்சாராயத்தை குடிச்சிருக்காங்க. விடுதலைக்கு அமலுக்கு ஏன் கொண்டாட மாட்டேறீங்க அப்படின்னா, கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து போடும், மக்கள் உயிருக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி பண்ணுறீங்களா. அப்புறம் இந்த சரக்கு விலை ஏற்றிட்டே போனீங்கன்னா 60 ரூபா 70 ரூபா வச்சுட்டு இருந்தது ஒரு 3 4 5 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 5 வருடங்கள் 5-6 வருடங்களில் பார்த்தீங்கன்னா டபுள் ரேட்டாக இன்க்ரீஸ் பண்ணும். ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய வீடு மலையை குடைஞ்சு கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் செலவில் வந்து கட்டியிருக்கிறாரு. அவருடைய பாத்டப் மட்டுமே வந்துட்டு 36 லட்சம் ரூபாய் அப்படின்னு. அது வந்து ரகசியமாக கட்டப்பட்ட வீடு. அது வந்து ஏதோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் அந்த ஐடியா கொடுத்துருக்காங்க. இப்போ அரசியல்வாதிகள் நாசக்காடு ஆகிறதுக்கு அதிகாரிகள் தான் காரணம். இப்போ ரோஜா தான் அங்கே மினிஸ்டர், டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் உடனே அந்த அம்மா கண்ட்ரோலில் தான் அது வந்த உடனே இந்த ரோஜா தான் ஐடியா கொடுத்துச்சுன்றாங்க. யாருக்கு? இந்த ஊர் மக்கள் குடிக்கிற கஞ்சி கிடையாது, அங்கே உள்ள விவசாயிகள் கஷ்டப்பட்டுருக்காங்க, விவசாயம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஜெகனுக்கு வந்து அடுத்த 5 வருஷம் கழிச்சு கூட திருப்பி வர முடியுமா அப்படின்றது இந்த ஒரு வீடே வந்து ஜெகனுக்கு ஒரு பெரிய புளியை பறிச்சிச்சு. வணக்கம்மா பத்தி சார். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், இப்போது வந்து கண்டினியூ அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. கள்ளக்குறிச்சியில் வந்துட்டு கள்ளச்சாராயம் தொடர்பாக அடுத்தடுத்த உயிரிழப்புகள் எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. இப்போது விக்கிரவாண்டி தேர்தலும் இடைத்தேர்தலுமே வரக்கூடிய நிலைமையில் இது திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்க போகுது? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கவே 40 பேர் எவனோ கள்ளச்சாராயம் குடித்து செத்துட்டாங்க அப்படின்றதுனால இதுக்கு வந்து திமுக அதிமுகவை பாதிக்குமா, பாமகவை பாதிக்குமா அப்படின்லாம் எந்த வித இதுவுமே இருக்காது. என்ன ஒரே இது, இப்போ கள்ளச்சாராயம் அப்படின்றது ஒரு இப்போ இங்கே வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாட்டில் வெளிநாட்டு மதுபானம் அப்படின்றது என்னென்னா, இந்த ஃபார்முலா வந்து ஃபாரின் ஃபார்முலா, அதுக்கு ஒரு ராயல்ட்டி மாதிரி கொடுத்துட்டு அதை வாங்கி நீங்கள் கஞ்சி காய்ச்சுற மாதிரி காய்ச்சுவாங்க. அந்த ஃபார்முலாவெல்லாம் செய்ய மாட்டான். இப்போ நெப்போலியன் ஒன்று இருக்குது, எக்ஸோன்னு ஒன்று இருக்கும், விஎஸ்ஓபின்னு ஒரு பிராண்ட் இருக்கும், இப்படி ஒவ்வொன்றும் ஒரு பிராண்ட் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு டக்கீலான்னு ஒரு தனி பிராண்ட் இருக்கும். விஸ்கியில் ஒவ்வொன்று இருக்குது, மால்ட்டு விஸ்கி இருக்குது, இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இது ஒவ்வொருத்தன்ட்ட ஒரு ரைட்ஸ் வாங்கி வச்சுருப்பான். அந்த எக்ஸோன் போடுறதுக்கு ஒரு ரைட்ஸு, விஎஸ்ஓபின்னு போடுறதுக்கு ஒரு ரைட்ஸு, ஏன்னா அதுக்கப்புறம் நெப்போலியன் பிராந்தின்னு போடுறதுக்கு ஒரு ரைட்ஸு, இதெல்லாம் ஒரு இது இப்போ கொடுத்து வச்சுட்டு இவங்களாம் தண்ணியை ஊற்றி சரக்கை ஊற்றி காய்ச்சறது தான். ஆனால் என்னென்னா, இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறதுலேயும் நம்ம பிராந்தியில் மேனுஃபேக்சரிங்கில் என்ன வித்தியாசம்னா, இங்கே ஒரு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவனோ, ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவனோ, கெமிஸ்ட்ரி முடித்தவனோ, இவங்க வேலை பார்ப்பான். அதில் சும்மா பேருக்கு சூப்பர்வைசர்னால இருப்பாங்க. எந்த இது காம்பினேஷன் எவ்வளோ கலக்கணும் இன்னொரு ஃபார்முலா இருக்கும். அவன் என்ன பண்ணான், அவனும் அதே ஃபார்முலாவில் தான் செய்வான். இத்தனை வருஷமாக அவன் செஞ்சுட்டு தானே இருக்கான். கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் இன்றைக்கி இப்போ நேற்று தான் புதுசாக காய்ச்சி கடை திறந்து இன்றைக்கி செத்து போயிட்டாங்க அப்படி கிடையாது. அவன் காய்ச்சி காலகாலமாக விற்றுட்டு தான் இருக்கான். விற்றுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, திடீர்னு ஒரு ஃபோனுன்னு வந்திருக்கும். இப்போ மெத்தனால் இருக்குது, ஒரு கப்பத்திக்கு ஊற்றிருப்பான். இந்த வீட்டில் பொம்பளைங்க ரசம் வைக்கும்போது உப்பை 2 டைம் போட்டுருவாங்க தெரியுமா. முதல்ல இப்போ உப்பை போட்டு குழம்பு வச்சுருவாங்க. அப்புறம் தான் ஃபோன் லைனில் பேசி வந்தோன்னா உப்பு போட்டோமான்ற ஞாபகம் இருக்காது. டக்குன்னு திருப்பி உப்பு போட்டால் உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் தண்ணியை ஊற்றி கொதிக்க வைப்பாங்க. இது குழம்புல அப்படி பண்ணலாம், ஆனால் சரக்கில் அப்படி பண்ண முடியாது. மெத்தனால ஊற்றிருப்பான், ஏதாவது கால் வந்துருக்கும், பேசிட்டு இருந்திருப்பான். திருப்பி வச்சு பார்த்தா ஊற்றுனமா ஊற்றலையான்னு தெரியாமல் இன்னொரு கப்பை ஊற்றி விட்டான்னா இப்போ ஒரு 100 பேர் கண்ணு போயிடும், இல்லை 100 குடும்பம் நாசமாக போயிடும். ஸோ அந்த மாதிரி நடந்தது தான் இது. இதில் வந்து என்ன அப்படின்னா, இந்த அரசை குறை சொல்கிறோம், அந்த அரசை குறை சொல்கிறோம், இவரை குறை சொல்கிறோம், அவரை குறை சொல்கிறோன்னு பிரச்சனை இல்லை. கலெக்டருக்கு நேரம் தெரியல, மாற்றி விட்டாங்க. ஆனால் இதில் வந்து என்னென்னா, போலீஸுக்கு தெரியாமல் எதையுமே செய்ய முடியாது. ஓகே, போலீஸுக்கு மாமூல் கொடுக்காம எதையுமே இந்த நாட்டில் செய்து வர முடியாது அப்படின்றத மட்டும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். இது எஸ்பி ரேங்கில் உள்ளவங்களுக்கு கூட தெரியுமான்னு தெரியாது. இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருக்கவங்களோட இது முடிஞ்சு போயிடும். ஒரு டிஎஸ்பியாக இருக்கிறவர் கூட கலாச்சாரம், அதாவது ஒரு காலத்தில் டிஎஸ்பி ரேங்க் வரைக்கும் பணம் போனதெல்லாம் உண்மை. அதெல்லாம் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போலாம் வந்து கள்ளச்சாராயம் விற்கிறவன்ட்ட அவன் விற்கிறதே 1000 ரூபா, அதில் 150 ரூபா டிஎஸ்பிக்கு வாங்கி என்ன பண்ண போகிறான். அந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் ரேங்க்கு, எஸ்ஐ,
சில இடத்துல இன்ஸ்பெக்டருக்கு கூட தெரியுமான்றது சில இடங்கள்ல புரியுது. சொல்ல முடியாது. அந்த ஏட்டு கான்ஸ்டபிள் எங்களுக்கு மாமூல் மாதம் ஸ்டேஷனுக்கு ஒரு மாமூல் ஒரு என்ன பெருசாலாம் கொடுக்க மாட்டேன், 5000 3000 10,000. அது சின்ன வளர்ச்சி அடையாத மாவட்டம் தான் அது. அவங்களுக்கு ஒரு இன்கம் இது வச்சுட்டு இருந்தாங்க. இந்த இன்னைக்கு போட்டு தாளிச்சு கவர்மெண்ட்டுக்கே சிக்கல் ஏற்படுத்தி விட்டாங்க. ஸோ இது வந்து இங்கே மட்டும் இல்லை, இங்கே நேற்று மட்டும் இல்லை, எல்லோரும் மக்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ டிவி பார்க்குறவங்களா ஐயோ செத்துட்டாரே, இவரா செத்துட்டாரு அப்படிலாம் எவனும் சொல்ல மாட்டாங்க. அப்பா ஏன் பூமிக்கு பாரமாக இருந்தவொன்று போயிடுச்சு அப்படின்னு தான் ஜென்ரலாக பார்க்குறவங்க அப்படி தானே பார்ப்பாங்க. ஸோ இதை வந்து ரொம்ப இரக்கமாகவும் அந்த பெண்களே அவர்கள் குடும்பத்தை பாவமாக பார்ப்பாங்க. அந்த குடும்பம் பாவம், அந்த குடும்பம் என்ன பாவம் பண்ணுச்சு, இவன் போய் கலாச்சாரம் குடிக்கிறதுக்கு பாதிக்கப்படுறது அந்த குடும்பம். அந்த குடும்பம் பாவம் தான், அதில் வந்து எந்த மாற்றம் கருத்து அதை பார்த்து பாவப்படுவாங்க பெண்கள் ஆண்கள் பார்க்குறவங்க. ஐயோ நல்ல பிள்ளையா இருக்குது, சின்ன பிள்ளையா இருக்குது, தான் கல்யாணம் ஆகிருக்கும் போல் அதுக்குள்ளே செத்துட்டானே அப்படின்னு ஒரு பக்கம். ஐயோ 2 பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களை விட்டு போயிட்டானே அப்படின்னு அந்த இதில் இறக்கப்படுவாங்களே தவிர செத்தவனை பார்த்து எவனும் இறக்கப்பட மாட்டாங்க. அவன் திமிரு பிடிச்சி போய் எதோ காசு கம்மியாக இருக்குது கூட குறையாக இருக்குது இன்னும் கொஞ்சம் அதிகமாக குடிக்கலான்னு சொல்லி கலாச்சாரத்தை குடிச்சிருக்கான். ஸோ வந்து இதை வந்து என்னென்னா காவல்துறை என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து உளவு பிரிவை வச்சு இது போன்ற எங்கெங்கெல்லாம் சாராயம் விற்கிறாங்க அப்படின்ற தகவல் இருக்கோ அந்தந்த விற்பனை உளவு பார்ப்பதை விட அந்த ஸ்டேஷனை வந்து உளவு பார்க்கணும். இவர்கள் இந்த போலீஸோட யாரையோட லிங்க் வச்சுருக்காங்க வைத்து இது கலைந்து எடுத்தால் மட்டும்தான் அது இது பண்ண முடியும். இதுக்கு வந்து இந்த ஆட்சி அந்த ஆட்சி எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ திமுக ஆட்சி நல்லா பவுடர் அடிக்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. எம்ஜிஆர் ஆட்சியில் குடிச்சு பல 100 பேருக்கு கண்டு போயிருக்கு, சில பேருக்கு காது போயிருக்கு, கை போயிருக்கு. ஜெயலலிதா ஆட்சியில் இந்த மாதிரி நடந்திருக்கு. சரியா 2000களில் இப்போ கடந்த ஜெயலலிதா ஆட்சியில் மட்டும்தான் இறப்பு இல்லை, அதுக்கு முதல்ல கலைஞர் ஆட்சியில் மட்டும்தான் இறப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி எந்த ஆட்சி இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான இதை வந்து இதில் இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து 2 முக்கிய காரணம். ஒன்று வந்து போலீஸ் உதவி இல்லாமல் போலீஸுக்கு தெரியாமல் இந்த நாட்டில் ஒரு குண்டூசியை கூட நகர்த்திட முடியாது. ரைட்டா? அப்போ இவர்கள்ட்ட ஐயை போட்டு இவர்கள்ட்ட மாமூல் கொடுத்துட்டு தான் ஆரம்பிப்பாங்க. ஓகே, நீங்கள் தலைநகரம் படம் பார்த்தீங்கல்ல, அதில் வடிவேல் இருக்கும் சார், நீங்கள் போலீஸே கூப்பிடும் வருமானம் இல்லை என்னடா அவனை காய்ச்சி சொல்லணும். இப்படி போலீஸ்காரர்கள் இருக்காங்க, நம்ம எல்லாத்தையும் சொல்லலை. எல்லா போலீஸ்காரரும் நல்லவர்களும் கிடையாது, எல்லோரும் கெட்டவர்கள், நம்ம எல்லாத்தையும் பொதுப்படையாக குற்றம் சாட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரியாகவும் இருக்காங்க. இல்லைனா அவனே தேடி வந்து கடை போட்டுக்கிறேன் இந்தாங்க நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கொடுத்துட்டு போகிறவன்னு இருக்கான். ஸோ முதல்ல அதை கட்டுப்படுத்தணும், அதை வந்து இது பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்மாகில் விற்கக்கூடிய சரக்கோட விலையை அரசு வந்து அடிக்கடி உயர்த்தி உச்சாணி கொம்பு கொண்டு போகிறதும் திருப்பி நீங்கள் இப்போ அதுக்கு வந்து நீங்கள் மதுவிலக்கு அமலுக்கு கொண்டு வந்துடலாமே. ஓகே, மதுவிலக்கு அமலுக்கு ஏன் கொண்டாட மாட்டேறீங்க அப்படின்னா, கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து போடும், மக்கள் உயிருக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி பண்ணுறீங்களா. அப்புறம் இந்த சரக்கு விலை ஏற்றிட்டே போனீங்கன்னா 60 ரூபா 70 ரூபா வித்துட்டு இருந்ததை ஒரு 3 4 5 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 5 வருடங்கள் 5 6 வருடங்களில் பார்த்தீங்கன்னா டபுள் ரேட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது அவன் திருப்பி போய் சாராயம் குடிக்க தானே போவான். இல்லை 3 ரூபாய் கஞ்சா பட்டினம் வாங்கி அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போதையில் இருப்பான். அப்போ அந்த இல்லிசிட் இது நீங்கள் வருமானம் இதில் பார்த்தீங்கன்னா இது குறைய ஆரம்பிச்சிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே. ஸோ அந்த மாதிரியான இதே வந்து அரசு வந்து கருத்தில் கொள்ளணும், எந்த அரசாக இருந்தாலும் சரி. ஓகே சார், ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய வீடு மலையை கொடைஞ்சு கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் செலவில் வந்து கட்டியிருக்கிறாரு. அவருடைய பாத்டப் மட்டுமே வந்துட்டு 36 லட்சம் ரூபாய் அப்படின்னு. இவ்வளவு வருடங்கள், அதாவது சிஎம்மா இருந்திருக்கிறாரு, கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போதான் வந்துட்டு எலெக்ஷன் மாதிரி வேற சிஎம் வந்திருக்கிறாருங்க பட்சத்தில் இவ்வளோ பெரிய வீடு கட்டினதே யாருக்குமே தெரியலையா? இப்போதான் வந்து எல்லாருக்குமே தெரியும், ஆனால் வீட்டுக்குள்ளே யாரையும் விடலை. அது வந்து ரகசியமாக கட்டப்பட்ட வீடு. அது வந்து ஏதோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் இந்த ஐடியா கொடுத்துருக்கான். எப்படின்னா, அவங்க தான் வீணாக போனவங்க பல பேர், எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. அவங்க தான் இந்த இப்போ அரசியல்வாதிகள் நாசக்காடு ஆகிறதுக்கும் அதிகாரிகள் தான் காரணம், இதை கட்டுப்பாடாக வைத்திருக்கிறதுக்கும் அதிகாரிகள் தான் காரணம். 2 விதமான அதிகாரிகள் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் இருந்திருக்காது. அதுக்கு யார் மினிஸ்டராக போட்டாங்கன்னா ரோஜாவை, தெரியுமில்ல உங்களுக்கு ரோஜா? இந்த ரோஜா தான் எங்கள் மினிஸ்டர், டூரிஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்கு மினிஸ்டராக போட்டாங்க. மினிஸ்டராக போட்டோன்னே அந்த அம்மா கண்ட்ரோலில் தான் அது வருது. வந்த உடனே இந்த ரோஜா தான் ஐடியா கொடுத்துச்சுன்றாங்க. யாருக்கு? ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களுக்கு. அருமையான ஒரு லொக்கேஷன்னு, அந்த லொக்கேஷனில் ஒரு டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் டிடிடிசி அந்த பங்களா இருக்குது, அதை இடிச்சிட்டு நீங்கள் வந்து அங்கே நீங்கள் கட்டலாமே வீடு அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்தா சொல்கிறாங்க.
இன்னும் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து பார்த்தோன்னா எப்படின்னா அது மலை சரிவு, மலை சரிவுலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தா கடல், பின்னாடி மலைன்னா மலையிலேயே புரியுது வீடு, ஆ. சரிவில் பார்த்தீங்கன்னா கடற்கரை. நீங்கள் புயல் வந்தாலும் ரசிக்கலாம், வேறு யாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்காது. புயல் வந்து நீங்கள் கரையிலேருந்து ரசிச்சிங்கன்னா உங்களையும் சேர்த்து கொண்டு போயிடும், சுனாமி வந்தாலும் கொண்டு போயிடும். இது வந்து கடலை ஒட்டிய மலை. இப்படி ஒரு லொக்கேஷன்னு இந்தியாவில் மேக்ஸிமம் இருக்காது, ரொம்ப ரேர். அந்த மாதிரி நீங்கள் புயல் வந்தாலும் மழை வந்தாலும் எது வந்தாலும் இது பாதிக்கவே பாதிக்காது. ஏன்னா மழை பின்னாடியும் தாங்கிட்டு இருக்கு, முன்னாடியும் இருக்குது. காற்று வேணால் அடிக்குமே தவிர நீங்கள் உட்காந்து எல்லாத்தையும் ரசிக்கலாம். புயல், மழை, வெள்ளம், சுனாமி எது வந்தாலும் ரசிக்கக்கூடிய அளவுக்கான அது வீடு இருக்குது. அந்த இடத்துல கட்டியிருக்காங்க. அவள் கட்டின உடனே சத்தம் இல்லாமல் கட்டியிருக்காங்க. அங்கே இருக்க டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் பங்களாவை இடிச்சிருக்காங்க. இடித்து தரமட்டமாக்கிட்டு அவங்க சொந்தக்காரங்களை தெரிஞ்சவங்களை வச்சு ஒரு ஃபோட்டோ கூட வெளியே வராத அளவிற்கு கட்டி முடிச்சிட்டாங்க. முடித்ததில் அந்த பில்டிங் முடிஞ்சு கிட்டத்தட்ட அரசு காசில் ஒரு 500 கோடி ரூபா செலவில் மிக பிரம்மாண்டமாக கட்டி முடிச்சிருக்காங்க. அது ஃபோட்டோ வெளியில் வெளியில் சீரியல் லைட் போட்டு அதை ஹெலிகாமில் எடுத்து வெளியில் வீடியோ எடுத்து வேணால் வெளியிட்டிருக்காங்களே தவிர இதாக வெளியிட்டது இல்லை. உள்ள இன்டீரியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி எதுவுமே இல்லை. அந்த ஹால் எப்படி இருக்கும், அது எப்படி இருக்குன்றதை பற்றி எதையுமே வந்து வெளியிட்டதில்லை. இப்போ ஆட்சி மாறினதுக்கப்புறம் சாவி கவர்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த தொகுதி எம்எல்ஏ அதை போய் திறந்து காமிச்சிருக்காரு. காமிச்சா உள்ளே ஃபுல்லாக பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு போய் காமிச்சிருக்காரு பிரமாண்டமாக. அதன் மூலமாக தான் அது வெளிச்சத்துக்கு வருது. அந்த ஊர் மக்கள் குடிக்கிற கஞ்சி கிடையாது, அங்கே உள்ள விவசாயிகள் கஷ்டப்பட்டுருக்காங்க, விவசாயம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்காம அந்த 5 வருட ஆட்சியில் ஒரு தலைநகரை கூட, ஆந்திராவுக்கு எது தலைநகரம்னு இன்றைக்கு வரைக்கும் தலைநகரமே கிடையாது, அப்படி ஒரு நிலையில் வச்சுக்கிட்டு தனக்கு 500 கோடி ரூபாயில் ஜெகன் வீடு கட்டியிருக்கின்றது தான் இன்றைக்கி ஆந்திராவில் ஹாட் டாபிக். இன்னும் ஜெகனுக்கு வந்து அடுத்த 5 வருஷம் கழிச்சு கூட திருப்பி வர முடியுமா அப்படின்றது இந்த ஒரு வீடே வந்து ஜெகனுக்கு ஒரு பெரிய புளியை பறிச்சிச்சு. இப்போ இதில் இவரை கைது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, இது வீடு அரசாங்க வீடு, அதிக செலவில் கட்டியிருக்கான்றதுக்காக இதில் கைது செய்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. ஆனால் வேறு ஊழல் வழக்கெல்லாம் இருக்குது. ஓகே ஓகே. ரோஜா வந்து ஆடுதான் ஆந்திரான்னு ஒரு ப்ரோக்ராம், அதில் 100 கோடி அடிச்சதா சொல்கிறாங்க, விசாரணை ஆரம்பிக்க போகிறாங்க. அடுத்து வந்து ஜெகன் ரெட்டி மேலேயே வந்து பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, அதில் கைது செய்யலாமே தவிர இந்த வீடு கட்டினதுனால. ஏன்னா அரசு காசில் கேட்டால் அரசு மாளிகைட்டுவாங்க, இவங்க சொல்கிறதே அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து இது வந்து பிற மாநில சிஎம்மாக அது பிஎம்லாம் வராருன்னா அவர் தான் வந்து இங்கே தங்கிட்டு இருக்கு, தங்குறதுக்கான இதுதான் இது. அதில் ஒரு ஓரத்தில் சிஎம் வீடு இருக்குது அப்படின்னு என்ன வடையை சுட்டாலும் மக்கள்கிட்ட இவங்க கொண்டு ரீச் பண்ணுறாங்க. ஓகே சார், தெரியல. ஓகே ஓகே. ஸோ இன்றைக்கி நேர்காணலில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி உமாபதி சார்.